உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவாரோ. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நம்மை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை துக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். அதை செய்யலாமா? இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நம்மை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ பாதைகள் கடந்து வந்திருக்கோம். நமக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமோ இல்லையோ நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கர்த்தரை நம்பி தான் ஜீவித்திருக்கோம். கர்த்தரை நம்பாமல் இருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இதுக்கப்புறமும் கர்த்தரை நம்பியே ஜீவிக்கும் போது அவரே நம்மளை நிச்சயமாக நடத்த உண்மை உள்ளவராக இருக்கான்ற நம்பிக்கையோடு கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும். ஓ கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், நம்மை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் ஸ்திதி வந்திருமே, நீதிமானின் சிரசின் நித்திய ஆசீர்வாதம் இறங்கும். கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை கண்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. ஒன் மோர் டைம். நீதிமானின் சிரசிலே நித்திய ஆசீர்வாதம் இறங்கும். நீதிமானின் சிரசிலே நித்திய ஆசீர்வாதம் இறங்கும். கிருபை நன்மைகள்
நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. இன்னுமாய் நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. நன்றி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நான் இது வரைக்கும் உண்மையாக இருந்து எனக்கு என்ன போயிடும், நான் ஏன் உண்மையாக இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்ற கேள்வியோடு யாராவது ஒருவேளை இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிற, நீ என்னுடைய மகனே என்னுடைய மகளே, நீ இன்னும் உண்மையா இரு. ஏன்னா உனக்கு நான் மிகுந்த பலனை கொடுக்க போகிறேன். நீ ஆண்டவரே இப்போ எனக்கு போதும் போதும் போதும்னு சொல்லி கூட நான் இல்லை இந்தா இன்னும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அதனால் உன்னுடைய உத்தமத்தையும் உன்னுடைய நீதியும் நீ நிச்சயமாக விட்டு விடாத. கர்த்தர் எப்படி ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று. அப்படி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமர்களா இருங்க. ஒருவேளை ஒரு மனிதர்கள் முன்பாக மட்டும் இல்லை, நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமர்களா இருக்க, எல்லா விதமான தீய வழிகளையும் தேவையில்ல தீய வார்த்தைகளும் விட்டு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக மாற்றுவார். இன்னும் அவர் விரும்புகிற உண்மைக்கு நம்மளை நிச்சயமாக கொண்டு போவாராக. அப்படியே ஒப்பு கொடுத்து கர்த்தரிடம் நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை மட்டும் மறுபடியும் பாடலாமா? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தர் நம்மை நிச்சயமாக இதுக்கப்புறமும் அவரே நம்மளை நிச்சயமாக காத்திடுவாராக. அவர் இதுக்கப்புறம் காப்பாராக. அவரிடம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பாதையில் இன்னும் உண்மையோடு செல்ல கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தருவார்கள். எஸ் லார்ட், நீங்கள் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. உம்மிடம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.